ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயம் நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் அதை கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டில் போய் விளக்கமாக போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் தெளிவாக ஒரு ஆடியோ இன்றைக்கி காலையில் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் அந்த விஷயத்தை போய் பாருங்கள். நான் அதில் சில விஷயத்தை மட்டும் இங்கே நான் சொல்கிறேன். ஓகேவா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் 8:47 போல் 14 minutes 42 seconds ஒரு தெளிவான ஒரு ஆடியோ நமக்கு நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா, நான் ஒரு மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒன்று வித்ட்ரால் ரிக்வெஸ்ட். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு 20% டிடக்ஷனில் நமக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகும். அது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லெவல் பேஸில் நமக்கு கிரெடிட் ஆச்சு, கோல்டு, டைமண்ட், சில்வர். இப்போது அது கிடையாது. ஸோ 20%. ஆனால் அந்த 20% உங்களுக்கு ரிட்டர்னாக வேறு ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒர்க்குஸ்லாம் ஸ்டார்ட் ஆனப்போ ட்ரைனிங் பீரியட் டைமில் உங்களுக்கு அது ஒரு ஒர்க்காக வரும். அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் டிடக்ட் ஆகிருக்கோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்னாக அந்த ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது என்னது பார்த்தீங்கன்னா, டீம் எடுத்தவங்களுக்கு பெனிஃபிட் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா இன்ட்ரோ போனஸ் இல்லையே அப்படின்ட்டு. பட் அதுக்கும் ஒரு இன்கம் இருக்குது. அதையும் உங்களுக்கு கிளியராக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கர் சார் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இதில் இருக்கிறது எல்லாமே கிளியராக பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு பாஸ்வேர்டு லாகின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்க காமன் பாஸ்வேர்ட் வச்சதுனால. ஸோ அதுக்கும் சார் தெளிவாக ஒரு ஆடியோ போட்டிருக்காங்க. ஸோ நோட்டீஸ் போர்டை நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது, கிளியராக வராது. உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் சொல்லாத விஷயம் ஏதாவது நீங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எங்ககிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக தெளிவு பண்ணுவோம். ஆனால் நோட்டீஸ் போர்டில் சொன்ன விஷயத்தையே நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு தெரியல, எப்போ சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? எல்லாருக்கும் ஒர்க்கு நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு செய்கிறது தான். அப்போ நீங்கள் அந்த ஒர்க்கெல்லாம் செய்யாமல் எங்ககிட்ட கேட்டுட்டிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன ஒர்க்கு செய்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஸோ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஆடியோ வந்தாலும் கேளுங்க. இனிமேல் நம்ம சார் அன்டைம்லாம் போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, லென்த்தாலாம் போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் நீங்கள் தான். அவர் அவ்வளோ தெளிவாக ஒரு விஷயத்தை 5 தடவை தெளிவாக சொன்னால் லென்த் ஆகுதுன்னு அவர் உங்கள் மேலே ஒரு அக்கறையில் சொன்னார். ஆனால் நீங்கள் அதை ஏதோ ரொம்ப நேரம் போடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அது உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போது இனி ஷார்ட்டாக ஒரு தடவையோடு முடிச்சுருவாங்க. உங்களுக்கு அது புரியாதவங்களுக்கு தான் கஷ்டம். நீங்களாக தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ எல்லாம் பாருங்கள், நோட்டீஸ் போர்டு ரெகுலராக பாருங்கள், இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.